ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மார்னிங் ஊற்றின இட்லி வந்து மீந்ததுனால அதையே ஊற்றிட்டு இட்லி உப்புமாவாக பண்ணிடலாம். 9 கிராம் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 106 கிராம் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். 15 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இட்லி வந்து உதிர்த்து எடுத்திருக்கேன். 412 கிராம் வந்து இட்லியை வந்து உதிர்த்து எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடையில் எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பையும் அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. அதனால பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம உதிர்த்து வச்சிருக்க இட்லியையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டு கட்டியா இல்லாம பார்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இட்லி உப்புமா வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டடா, பை, see you.